நானாவது நானாவது கல்ல காட்டினேன், புரியுதுங்களா? நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டினேன். இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க, தெரியுதாமா? எதை காட்டுறாரு? நானாவது கல்ல காட்டினேன், இவர் எதை காட்டுறாரு? இன்னொரு பக்கம் யாரு? அவர் பேர் மோடி கிடையாது. கெட்ட வார்த்தை எல்லாம் திட்டக்கூடாது. அதாவதுமா 10 வருஷம் மோடி இந்தியாவை, திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ஆண்டிருக்காரு. 10 வருஷம். இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? 2019ஆம் ஆண்டு வந்தாருமா, வந்து மசால் வடை. மோடி சுடுறது எல்லாமே வடை தான், வெறும் வடை தான், மசால் வடை கூட கிடையாது. 2019ஆம் ஆண்டு மதுரைக்கு வந்தாருமா, வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனாருமா. நேற்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில போய் பேசியிருக்கிறாரு. உதயநிதி திருப்பி கல்ல தூக்கிட்டாரு அப்படின்னு. கல்லுங்க. இதுதான் அந்த கல்லு. இதுதான் திரு மோடி அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் 2019ஆம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல்லு. இருந்தது ஒரே கல்லு, அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். நீங்க திருப்பி மருத்துவமனை கட்டுற வரைக்கும் நான் இந்த கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன், கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். நானாவது இப்போ என்ன தெரியுமா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி? நேத்து உதயநிதி மாத்தி பேசணும், திருப்பி கல்ல எடுத்துட்டாரு, ஸ்கிரிப்ட மாத்துங்க அப்படின்னாரு. அந்த போட்டோ காட்டுங்க. நானாவது கல்ல காட்டினேன், புரியுதுங்களா? நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டினேன். இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க, தெரியுதாமா? எதை காட்டுறாரு? நானாவது கல்ல காட்டினேன், இவர் எதை காட்டுறாரு? எப்படி காட்டுறாரு பாருங்க. திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? உதயநிதி இது எப்ப எடுத்த போட்டோ தெரியுமாமா? ஜனவரி 27ஆம் தேதி 2019ஆம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழால எடுத்த பல்ல காட்டின போட்டோ, கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ. இப்ப என்ன சொல்றாரு? உதயநிதி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசணும், ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்னு. நான் ஏங்க ஸ்கிரிப்ட மாத்தி பேசணும்? நான் ஏன் என் கொள்கையை மாத்தி பேசணும்? எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை இது ஒண்ணுதான். எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும், எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம், எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, என் வாயை நோண்டாதீங்க. உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசுற ஆள் நான் கிடையாது. நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, சசிகலாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, மோடியை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, ஜே தீபாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, ஜே தீபாவோட டிரைவரை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க. உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு திமுக காரன் ஒன்னும் பச்சவந்தி கிடையாது. நான் கலைஞருடைய பேரை, நான் என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன். எங்களுடைய மாநில உரிமைகளை மீட்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை போராட்டங்களையும் நான் பண்ணுவேன். நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 10 நாட்களாக இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நேற்று கூட பேசியிருக்கிறாரு, திமுக காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு. ஆமா, எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு. உங்களை ஆட்சியை விட்டு அகற்றுற வரைக்கும் நாங்க தூங்க போறது இல்ல, தூங்க மாட்டோம். நீங்க உங்களை தூங்குற வைக்கிற வரைக்கும், உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு நீங்க தூங்குற வரைக்கும் நாங்க தூங்க மாட்டோம். இதை நான் இங்க உங்க திண்டுக்கல்ல தைரியத்தோட சொல்றேன். காப்பாத்திடுவீங்கல்ல? நிச்சயம் செய்வீங்கல்ல? இந்த முறை மிக மிக முக்கியமான தேர்தல். ஒரு பக்கம் நிக்கிறது நம்முடைய தலைவர், ஒரு பக்கம் நிக்கிறது யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எழுத்து நிக்கிறது யாரு? திரு நரேந்திர மோடி. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா திரு நரேந்திர மோடியான்னு பாத்துடலாமா?
செஞ்சு காட்டுவீங்களா? உங்களை நம்பலாமா? வருகின்ற ஜூன் 19ஆம் தேதி தேர்தல், ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழ் கலைஞருடைய 100வது பிறந்த நாள். ஓட்டு எண்ணிக்கை 4ஆம் தேதி. நாம ஒட்டுமொத்த பேரும் முத்தமிழ் டாக்டர் கலைஞருக்கு ஒரு பிறந்த நாள் பரிசு, 100வது பிறந்த நாள் பரிசை கொடுக்கணும்னா 39 தமிழ்நாடு புதுச்சேரி 39+1 40க்கு 40 ஜெயிச்சு நம்முடைய தலைவர், நீங்க தமிழ்நாட்டு மக்கள், நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் எல்லாம் மீட்கணும்னா நாம யார முடிவெடுக்கிறோமோ, நீங்கெல்லாம் யார முடிவெடுக்கிறீங்களோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமரா அமர வைக்கணும்னா நீங்க அத்தனை பேரும் அடுத்த 25 நாள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு நம்முடைய ஏனி சின்னத்தில் அண்ணன் நவாஸ் கனி அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்துக்கு அமிச்சிங்கன்னா உங்களுடைய குரலா அண்ணன் நவாஸ் கனி அவர்கள் எதிர்பார்ப்பாங்க கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான எழுச்சியான வரவேற்பை அளித்த உங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், பரிவோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உள்ளன்போடு கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா நம்முடைய தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஏனி சின்னத்தில் அண்ணன் நவாஸ் கனி அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி நன்றி நன்றி. நான் இன்னைக்கு வந்து பேசிட்டு போயிட்டேன். உங்ககிட்ட நம்முடைய பிரச்சாரத்தை, நம்முடைய திட்டத்தை, நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து தலைவர் வருவார். ஒரு வாரத்தில் கண்டிப்பா தலைவர் வந்து உங்களை எல்லாம் சந்திப்பார், தேர்தல் வாக்குறுதியை கண்டிப்பா சொல்லுவார். ஆனா நாங்கெல்லாம் அடுத்தடுத்த தொகுதிக்கு போயிடுவோம். ஆனா இந்த தொகுதியில இருந்து அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு ஏன் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணுங்கிற அந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்து பண்ண வேண்டும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு 10 வாக்குக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்க வேணும். ஒரு 5 வீட்டுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்க வேணும். அந்த பிரச்சாரத்தை நீங்க எடுத்து கொண்டு போய் சேர்த்து தேர்தல் நாளன்று அவங்க அத்தனை பேரையும் வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து உதயசூரியன் சின்னத்தில் அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு வாக்களிக்க வச்சு சவால் விட்டுருக்கீங்க. நீங்க மறந்தால் நான் மறக்க மாட்டேன். 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போறீங்களா இல்லையா? நிச்சயமா செய்வீங்களா? வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய 100வது பிறந்த நாள். கலைஞருடைய 100வது பிறந்த நாள் உங்களுக்கு தெரியும். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. நாம முத்தமிழ் டாக்டர் கலைஞருக்கு உண்மையா ஆத்மார்த்தமா கொடுக்க போற பிறந்த நாள் பரிசு என்ன? 40க்கு 40 வெற்றி பெற்று கலைஞருடைய காலடியில சமரிக்க போறோமா இல்லையா? நிச்சயமா செய்வோமா? கண்டிப்பா உங்களை நம்பலாமா? நிச்சயம் நம்பலாமா? உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள். அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று கூறிக்கொண்டு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம்.